திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைப்பாங்க, அதுதானே உலக வழக்கம். இப்ப என்னாச்சு அப்படின்னா தாவேகாவும் காங்கிரஸும் ஒரே மேடையில இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க? ஒருவேளை இது கூட்டணிக்கான திட்டமா? இப்ப ரீசெண்டா கிறிஸ்துமஸ் விழால தாவேகாவோட நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, அருண் ராஜா இவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸோட எம்பி, எம்எல்ஏ, காங்கிரஸோட பிரமுகரான திருச்சி வேலுசாமி அவங்க எல்லாருமே ஒரே மேடையில இருந்திருக்காங்க. இது ஒருவேளை கூட்டணிக்கான ஒரு திட்டமா அப்படிங்கிறது தான் சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏழைகளை ரட்சிக்கிற பாவிகளையும் ஏழைகளோட வாழ்க்கையை மேம்படுத்துற எல்லாரும் ஒன்னா சேர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாவிகள் அப்படின்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2009 இலங்கை தமிழர் படுகொலைக்கு காரணமா இருந்ததே காங்கிரஸ் தான். ஒருவேளை காங்கிரஸோட தாவேகா கூட்டணி வச்சுச்சு அப்படின்னா நாங்களாம் என்ன பண்ணுவோனே தெரியாது அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒருவேளை இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமுமாவே இருக்கு. ஒரு பக்கம் பாஜகவும் அதை தான் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் திமுக தீய சக்தி, அதை ஒழிக்கணும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் மட்டும் பெட்டி வாங்கினதுக்கு அப்புறமா எதுவுமே திமுகவை பத்தி பேசுறதே இல்லை. இப்படியே பேசாம இருந்தோம்னா அது கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு பிரட்டு அப்படிங்கிற மாதிரி லைட்டா அப்பப்போ திமுகவை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவும் காங்கிரஸும் கூட்டணி அமைப்பாங்களா? இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.